My dear friends, this is Dr. Pandit Selvam on behalf of Gurubi Consultancy. This video shares some information with you on inflation. Economics lo ஒரு vital topic. Inflation பத்தி ஏன் தெரியணும் அப்படின்னா it is ordinary facts of life. ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளேஷன்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். எக்கனாமிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் நீங்க வந்து சோஷியல் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ், ஹெல்த், இன்ஜினியரிங் எந்த லைன்ல இருந்தாலும் கடைசியா வந்து அதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட் வரணும்னா எக்கனாமிக்ஸ் தான் வருவீங்க. That is a root cause for all the things to happen, whether it is a household or office or organization, wherever it is, economics plays a vital role. Today, as a layman or as a people have to know about what is inflation, I just spend some time through this video to explain you in brief. ஆக்சுவலி வந்து நம்மளுடைய சொசைட்டியோட செட்டப்பில் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் சர்வீசஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் அது வந்து வெல்த்தி, ஆல்சோ இட் வில் கிரியேட் அ வெல்ஃபேர். பட் அது முடியுமாங்கிறது முடியாத காரணம் வந்து தெர் ஆர் டூ ரீசன்ஸ். ஒரு ரீசனை வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இன்னொரு ரீசன் வந்து த அவைலபிலிட்டி ஆஃப் மீன்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் வர்றதுனால தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்பாரிட்டி. இந்த டிஸ்பாரிட்டி வந்த உடனே இந்த ஈக்குலிபிரியம் உடைஞ்சு இன்ஈக்குலிபிரியமாக ஆகிடும். அதாவது சமமாக பகிர்ந்தளிக்கப்பட முடியாத நிலைமை உருவாகிவிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியை பொறுத்த மட்டும் அந்த கண்ட்ரி வந்து அதற்கான மானிட்டரி பாலிசிலையும் ஃபிஸ்கல் பாலிசிலையும் கால் ஊன்றி இருக்கையில் இது ரெண்டையுமே அவங்க வந்து கவனித்தாக வேண்டும். என்ன மானிட்டரி பாலிசி என்ன சொல்லுது, ஃபிஸ்கல் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, மானிட்டரி பாலிசி வந்து அந்த கண்ட்ரியில் ப்ரொடக்ஷனான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எல்லாம் பர்ச்சேசிங் பவர் மக்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்குது. அப்போ இந்த பர்ச்சேசிங் பவருக்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ஆர் அதனுடைய டிரான்சாக்ஷனுக்கு என்னன்னா கரன்சி. அப்போ கரன்சியை வந்து போதுமான அளவுக்கு கொடுக்கறதா, போதுமான அளவிற்கு அப்பாற்பட்டம் கொடுக்கறதா அப்படின்னு யோசனை பண்ணல. திஸ் இஸ் கால்ட் அசெட் அண்ட் லைபிலிட்டின்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட என்ன அசெட் இருக்கோ அந்த அசெட்டுக்கு வந்து நீங்கள் சர்க்குலேஷன் ஆஃப் மணியை கொடுத்து அதற்கான பர்ச்சேசிங் பவரை பண்ணலாம். ஒரு சமயம் பர்ச்சேசிங் பவர் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபிஸ்கல் பாலிசி அடி வாங்கும். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் பேசிக் அண்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் த பப்ளிக். அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அல்லது சர்வீஸ் பேஸ்டாக இருக்கலாம். பட் இந்த சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தே நீட் ரெவன்யூ. தட் ரெவன்யூ குட் பி ஜெனரேட்டட் த்ரூ ஃபிஸ்கல், அது taxes, duties and other forms. ஸோ எப்போ வந்து என்னுடைய சர்க்குலேஷன் ஆஃப் மணி எக்ஸீடிங் மை லிமிட், எக்ஸீடிங் மை அசெட், எக்ஸீடிங் மை த ரியல் டார்கெட் போகல, கண்டிப்பாக வந்து என்னுடைய அசெட் வந்து டவுன் ஆகும். அசெட் டவுன் ஆகையில் தென் அகெயின் எக்கனாமிக்ஸ் கண்டுபிடிச்சு இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை உள்ளே வரும். அப்போ வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வெதர் யூட்டிலிட்டி, சாப்பிடக்கூடிய ஐட்டமோ மானிட்டரி ஆக்டிவிட்டியோ எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஒரு சென்ட்ரல் பார்ட் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை பார்க்கணும்னா அது பேர் டேஞ்சன்சி ஒன்றும். அந்த டேஞ்சன்சியை மீட் பண்ணுற பாயிண்ட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் இட் இஸ் நோன் அஸ் டேஞ்சன்சி. அப்போ அந்த டேஞ்சன்சி ரீச் பண்ணையில் வந்து நீங்கள் டிமாண்ட் ஃபேக்டரி பார்க்குறீங்க, சப்ளை ஃபேக்டரி பார்க்குறீங்க. அப்படின்னா யார், ஒருத்தர் வந்து கன்சியூமர், அவர்கிட்ட கையில் இன்கம் இருக்கு, அண்ட் ப்ரொடியூசர் அவர் கையில் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இவருடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்கணும். இப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜென்யூனாக இருக்கும் இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ், டியூட்டி சீசனாக இருக்கும், இல்லைன்னா ஹோர்டிங்காக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி த பீப்புள் வில் கீப் த ஸ்டாக் இன் ஸ்டாக் அண்ட் தே டோன்ட் ரிலீஸ் இட். அப்போ பதுக்கல் ஆரம்பிக்க இல்லை சீசனல் ஃப்ளக்சுவேஷன் வர இந்த ப்ராடக்ட் வந்து பதுக்கப்படும் பொழுது, தனியார் ஒதுக்கப்படும் பொழுது அதனுடைய விலைகள் வந்து உயர்வாக ஆரம்பிக்கிறது. பட் கன்சியூம் பண்ணாமல் இருக்க முடியுமா? கன்சியூம் பண்ணாமல் இருக்க முடியாது. கன்சம்ஷன் இல்லை, ப்ராடக்ட் ப்ரைஸ்லாம் குறையுது, அது பேர் டீஃப்ளேஷன் ஆகிடும். டீஃப்ளேஷன் சரியாக வருமா? டீஃப்ளேஷன் இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்தால் நாடு சுபிட்சமாகாது, நாடு வளராது, இன்னோவேஷன் வராது, கிரியேஷன் வராது. அப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கணும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் வர்றது காரணம் என்னன்னா, ரெண்டு பக்கமும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னா அதற்குரிய ரெவன்யூ வரணும், அதுக்கு வந்து ரெஸ்ட் அப் ஆன் த ஃபிஸ்கல் பாலிசி.
இந்த பிசிக்கல் பாலிசி சரியா வரணும் அப்படின்னா உங்களை மானிட்டரி பாலிசியை ரூல் பண்றீங்க. இந்த மானிட்டரி பாலிசி ரூல் பண்ண வரையில உங்களுடைய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்க்கல தெர் இஸ் அ டைவர்ஜென்ட். அப்போ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வரையில இப்போ வந்து நம்ம தியரிட்டிஷியன் சிப்பில் கேட்குறோம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, வாண்ட்ஸ் வேற, டிசையர் வேற, டிமாண்ட் வேறன்னு வர்றாரு. அப்போ இன்றைக்கு வந்து எசென்ஷியல் குட்ஸ் மட்டும் டிமாண்ட் இருக்கா, நான் எசென்ஷியல் இருக்கா அப்படின்னா இன்றைக்கு தேவைகளை வந்து பெரிய அளவில் கான்சிபிகஸ் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், லக்ஸுரிஸ் கன்சம்ஷன் ஹெவி ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய டிமாண்டினுடைய இது அதிகமாக ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி வர இன்னோவேஷன் அதிகமாக வர கிரியேஷன் அதிகமாக வர ஸோ யுவர் நீட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட், யுவர் டிமாண்ட் இஸ் அன்லிமிட்டெட். அப்போ சப்ளை செயின் உள்ள வருது. இந்த சப்ளை செயின் வந்து இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரொடக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர் டிமாண்டை மீட் பண்ண வரையில இதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களை வைத்து தான் இந்த கண்ட்ரி சுபிட்சமாக இருக்க முடியும். அப்போ அது ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் வரையில். நம்பர் ஒன்று வந்து பர்ச்சேசிங் பண்ணுற கூட்டையில் நான் வந்து அசட்டை மீறி வந்து என்னுடைய சர்க்குலேஷன் ஆஃப் மணியை கொடுக்கல, வெல்லாசிட்டி கூடுது. வெல்லாசிட்டி கூடுற அதே சமயத்தில் என்னுடைய குட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் கூடுது. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக வர இந்த பணப்புழக்கம் அதிகமாக வர என்னுடைய ஜிடிபிலையும் நேஷனல் இன்கம்லையும் பற்றாக்குறைகள் தோண ஆரம்பிக்குது. அப்போ பற்றாக்குறை வரையில அப்போ எனக்கு வந்து சில மக்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ வந்து 1/4 பாப்புலேஷன் ஒரு பட்டினியாலும் பசிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஹங்கர்ஸாகவே நான் வளர்த்து விட்டுறேன். இங்கே ஒரு பக்கம் வந்து ஒரு இன்இக்வாலிட்டி, கொடுத்த பணக்காரர்கள், நடுத்தர மக்கள் அப்படின்னு 3ஆ பிரிய ஆரம்பிச்சிடுறாங்க. என்னுடைய ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியவில்லை. பட் அந்த மாதிரியான ஒரு அவருடைய தேவைகளுக்கான வேலைகளை கொடுக்க முடியுது அப்படின்னா வேலைகள் வந்து காம்படிட்டிவ் ஆனதுனால பாப்புலேஷன் இருக்கிற அளவுக்கு அங்கு வேலைகள் இல்லை. அப்போ வேலைகளை கொடுக்க முடியல. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. அப்போ ரிசோர்ஸை நான் வந்து என்டையர் ஹியூமன் ரிசோர்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணலை. இருக்கக்கூடிய மீன்ஸை வச்சு நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புகிறேன் பாப்புலேஷனுக்கு. அந்த பாப்புலேஷனுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டிமாண்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா நான் பர்ச்சேசிங் பவர் கூட்டணும். என்னுடைய சர்க்குலேஷன் ஆஃப் மணியை நான் வந்து லிமிட் பண்ணி போட்டேன் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் அது மக்களுடைய குறையும். பர்ச்சேசிங் பவர் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்து நிறைய ஒரு இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த நிலைமைகள் வந்து உள்நாட்டில் மட்டும் இல்லை. அப்போ என்னுடைய ரியல் வேல்யூ எப்போ வந்து நான் அசட்டை மீறி என்னுடைய சர்க்குலேஷன் வருதோ, எப்போ அதனால வந்து என்னுடைய ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் எல்லாம் கூடுதோ, அப்போ என்னுடைய ரியல் வேல்யூ ₹1 100 பைசாங்கிறது அப்படியே 40 பைசா 30 பைசா 20 பைசா நம்ம குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து நான் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நான் வந்து என்னுடைய பைலேட்டரல் ட்ரேடோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடோ அல்லது மல்டி ட்ரேடோ போகையில் அவன் பார்க்கையில் வந்து இவனுடைய ஒரு டாலருடைய இதுக்கு வரையில் நான் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ₹10 ₹20 கொடுத்து எனக்கு அந்த டாலர் வாங்க முடியவில்லை. காரணம் என்னுடைய வேல்யூ டிவேல்யூஷன் ஆகிட்டே இருக்குது. எப்படி வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து அந்த டிவேல்யூஷன், அதாவது ஒரு பொருளுக்கு எப்படி டிப்ரிசியேஷன் ஆகுது அந்த மாதிரி ஆக விடக்கூடாது. ஆகிறது காரணம் வந்து என்னுடைய அசெட் குறையறதுனால அதனுடைய வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பித்த உடனே என்னுடைய கரன்சி மாற்று கண்ட்ரியோட நானும் பகிரில் அங்கே வந்து என்னுடைய கரன்சிக்கு வேல்யூ குறைஞ்சி போகிறதுனால நான் வந்து அதிகமான விலை கொடுத்து தான் ஒரு டாலர் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ சூடான் வந்து ஹெவி ஒரு ரொம்ப 3 டிஜிட்டில் போடுது இன்ஃப்ளேஷனு. கத்தாரில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நெகட்டிவ்ல போகுது. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் டீஃப்ளேஷன் இருந்துச்சு. டீஃப்ளேஷன் வரையில் என்ன ஆகும், பொருட்களுடைய விலையெல்லாம் குறையும், பர்ச்சேசிங் பவர் இருக்காது, ரியல் எஸ்டேட் கூடாது, நிறைய ப்ரொடியூசர் நடக்காது. அப்போ கண்ட்ரி வந்து டெவலப் ஆகாது. அப்போ ரெவன்யூ நிறையா வராது. அப்போ மானிட்டரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசியும் நல்லா இருக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் குரோத் இல்லாதனால புது ப்ராடக்ட் வெளியே வராமல் இருக்கிறதுனால உங்களுடைய கரன்சி இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கரன்சி இல்லாமல் அதுக்கு ஒரு யூட்டிலைசேஷன் தான் போயிடும். இப்போ இதற்கான மாற்றங்கள் என்னென்னாலும் கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு பாண்டை கொடுத்து இல்லை சேவிங்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து உங்களுடைய சர்க்குலேஷன் மணியெல்லாம் வெளியில் இல்லாமல் இருக்கிறதுக்கு உள்ளே கொண்டு வரதுக்காக திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. பாண்டு, ஷேர்ஸு அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஷேரும் அந்த ஸ்டாக்கும் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டும் எனக்கு போதுமான அளவுக்கு ரெவன்யூ கொடுக்குதா, இன்கம் கொடுக்குதா, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதான்னு பார்க்குறீங்க. கொஞ்சம் கிளவராக இருந்தால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்லை எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், நான் இங்கே வச்சிருக்க முடியல, வந்த வரைக்கும் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஜிடிபியும் இன்ஃப்ளேஷனையும் கனெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், உடனே இப்போ பண்ணிடுறோம்.
ஸோ மக்களுக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கப்படும். அப்போ அதுக்கு ஒரு ஒரு ப்ராக்கெட் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் பாண்டை வாங்கணும், எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னா உங்கள் சர்க்குலேஷன் வந்து உங்கள்கிட்ட இருந்து தூக்கி அது கவர்மெண்ட்டில் வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் குறைக்கக்கூடிய வழி வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எல்லா கரன்சி ஓப்பனாக விட்டுருந்தாலும் கரன்சி ஃபுல்லாக போயிட்டு அப்படின்னா என்னுடைய காஸ்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பாவர்ட்டி போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கும், சர்க்குலேஷன் நான் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ வந்து என்னுடைய கரன்சியினுடைய வேல்யூ மட்டும் இல்லை, ரியல் இன்கம் குறைஞ்சிட்டே போயிருக்கும். அப்போ ஒரு பக்கம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது, அப்புறம் ஜிடிபி நம்ம மெஷர் பண்ணணும்னா குறையா இருக்கும். அப்புறம் நான் வந்து என்னுடைய எக்ஸ்சக்கரை பார்க்கல, என்னுடைய அசெட் லைபிலிட்டியை பார்க்கல, லைபிலிட்டி எங்கேயோ அதிகமாக இருக்கும், அசெட் வந்து ரொம்ப குறையாயிடும். அப்போ எகெயின் நான் வந்து ஃபைட் பண்ணணும். எப்போ வந்து அசெட் லைபிலிட்டி மேட்ச் பண்ணணும், எப்போ வந்து என்னுடைய சர்க்குலேஷன் வந்து ஈக்குவல் டு அசெட் இருக்கோ அப்போ எல்லாம் வந்து நான் வந்து கண்ட்ரிஸ் பிடிச்சமாக வச்சுக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து வாட் ஐ வாண்ட் டு கன்வே இஸ் இன்ஃப்ளேஷனுங்கிறது அது இன்ஃப்ளேஷன் எப்படி இன்ஃப்ளேட் ஒரு பலூனை தூக்கி உடச்சி பண்ண முடியுமோ அந்த மாதிரி. அதே போல் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க, ஒரு ரீடீம் பண்ண சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ரீடீமில் வந்து ஒரு 5000 பாயிண்ட் இருக்குது, 10,000 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் 25 பைசா 10 பைசா போட்டு அதுக்குள்ளே தான் பண்ண முடியும். இப்போ உங்கள் ரீடீமுடைய வேல்யூ வந்து ஒரு 1500 இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வாங்க விரும்புறீங்க, அதனுடைய வேல்யூ 2000, நீங்கள் 500 rupees போட்டால் தான் அந்த பொருளை வாங்க முடியும். அதே போல் ஒரு ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு 30 lakhs வாங்கியிருக்கிறீங்க, 30 lakhs நீ கட்ட முடியாமல் அது வந்து செபி ஆக்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஆக்ஷன் ஆகிடுது. ஆக்ஷன் வரையில உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு 20 lakhs இருந்தாலும் 20 lakhs வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஆக்ஷனில் போகையில் அதனுடைய வேல்யூ வந்து 10 lakhs 15 lakhs போகும். அப்போ 5 lakhs உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மிஸ்மேட்ச். இப்போ நீங்கள் வந்து இதில் கிரெடிட் கார்டில் அந்த லெவலில் விட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அசட்டை வந்து அங்கே கையை வச்சுட்டான், தாண்ட முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் ஹவுசிங் லோனில் பொறுத்த மட்டும் நீங்கள் தாண்டி தான் ஆகணும், பிகாஸ் நீங்கள் ரீபே பண்ண முடியல. அப்போ சர்பாசி ஆக்டில் வந்து அவன் கொண்டு போனதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் வந்து ஆக்ஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக குறையும். அது வந்து உங்களுடைய லாஸ். அப்போ உங்களுடைய லாஸ் வந்து உங்களுடைய அசெட்லேருந்து வெளியே குறையுது. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டோட்டலி வந்து உங்களுடைய பர்ச்சேசிங் கூட்டுறதுக்காக மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி வரையில, அதனுடைய பர்ச்சேசிங் பவர் வரையில, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்ற மாதிரி மீன்ஸ் இல்லாதனால நம்ம வந்து குட்ஸினுடைய ப்ரைஸ் வந்து ஹோர்டிங்னாலையும் மற்ற கிடைக்க வேண்டிய விலைகள் கிடைக்கிறதுனாலையும் வந்து டிமாண்டு கூட இருக்கிறதுனாலையும் டிமாண்ட் சப்ளை செயினுடைய டேஞ்சன்சியை பார்த்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் அல்லது டிபெண்டிங் டிமாண்ட் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரையில் உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபிஸ்கல் பாலிசியுடைய இன்கம்லாம் வர்றதுக்காக இந்த பர்ச்சேசிங் பவர் கூட்டணுங்கிறதுக்கு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து we have to print more and more notes to increase the velocity to see that purchasing power should be increased at some optimum level so that the government will receive the revenue and income to support the several programs which is targeted for the nation. So this is a little brief about why the inflation comes. And hyperinflation means it's a terrible situation. Deflation means I think nothing is all, everything is in control, but I think there is no progress. Recession period அதே போல தான் உங்களுக்கு வந்து things will be little booming period ஆயிடும், slow down ஆயிடும் எல்லாமே. So these are the things which every one of you will have to learn. Not only that, and last வீடியோல எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் what is called inflation. ஏன்னா ஜிடிபி பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், that is average price and whatever the program goods and services produced, அது average price போட்டீங்கன்னா easy calculations, arithmetic. Whereas inflation, அதில் இன்ஃப்ளேஷனோட நிப்பாட்டிட்டேன், அதனால still I want to give you explanation that is what is inflation and how does it impact. அதனால அந்த எக்கனாமிக்ஸ்ங்கிறது it's a subject which every one of you will have to learn. So I take the privilege of sharing what is inflation for your understanding. Thank you very much.